கைஸ், நம்ம இண்டஸ்ட்ரியில் இருக்கிற 5 காதல் பைத்தியங்களை பற்றி பார்க்க போகிறோம். ஆனால் 5ஆவதாக இருக்கிற ஆள் மட்டும் கொஞ்சம் எக்ஸப்ஷன். அதில் 5ஆவது இடத்துல இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அம்பி. அம்பிக்கு தான் நிறைய பிரச்சனை இருக்காது, எங்களுக்கே தெரியுமே நீங்கள் சொல்லலாம். ஆனால் அம்பிக்கு பிரச்சனை இல்லை, அம்பி தான் ஒரு பிரச்சனையே. என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரூல்ஸை ஃபாலோ பண்ண மாட்டாங்கன்றது தான் அம்பியோட பிரச்சனை. ஆனால் அம்பியே பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் போடாமல் வண்டி ஓட்டிகிட்டு இருப்பாரு. இது மட்டும் இல்லாமல் வாங்க ஹவுஸ் ஓனர்கிட்ட இருந்து நியாயம் வாங்கி தரேன்னு ஒரு அம்மாவை கூட்டின்னு வந்து அவங்க வாழ்க்கையை நாசம் பண்ணி அனுப்பி விடுவார். சரிப்பா, இவர் படத்தில் தான் லூஸுன்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் நெஜத்தில் பார்த்தீங்கன்னா இவர் ஜனங்களை லூஸ் ஆகிட்டு இருக்காரு. இந்த வீடியோவை நீங்களே பாருங்கள். ഞാൻ ഒരു മലയാളി, നയൻതാര ഒരു മലയാളി, നിത്യമേനൻ ഒരു മലയാളി, പ്രൊഡ്യൂസർ ഷിബു ഒരു മലയാളി. தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடான்னு சொல்லுவாங்க. தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடான்னு சொல்லுவாங்க. படத்தில் மட்டும் இல்லை, நிஜத்துலையும் இந்த அம்பி நடிகண்டா. கைஸ், 4வது இடத்துல யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம அர்ஜுன் ரெட்டி, ஆதித்ய வர்மா, கபீர் சிங். இவனுக்கு தான் க்ரஷ் அப்படின்னு ஏதாவது ஒரு பொண்ணு சொன்னால் அந்த பொண்ணு சைடு தலையை வச்சு படுக்காமல் அப்படியே திரும்பி ஓடுறங்க. இந்த மாதிரி சேடிஸ்டிக் கேரக்டர் நடிச்சுன்னு விடுங்க. ஆனால் இந்த சேடிஸ்டிக் கேரக்டர் ஏதாவது பிடிச்சிச்சின்னு சொன்னால் அவங்கள விட்டு தூரம் வந்துருங்க. இந்த கேரக்டர்ஸோட ஃப்ளா என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த கேரக்டரே ஒரு ஃப்ளா தான். இந்த கேரக்டர்ஸோட டெய்லி ஆக்டிவிட்டிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அடி, குடி, கட்டிப்புடி, அவ்வளோதான். நம்பர் 3ல் இருக்கிறவன் தான் நம்பர் 1 சைக்கோவாக வர வேண்டியது. ஆனால் இவனை நம்பர் 1 இடத்துல போட்டு சைக்கோங்களை அசிங்கப்படுத்த விரும்பல. ஏன்னா இவன் ஒரு சிம்பு. உன்னை பார்க்கறதுக்கே 27 வருஷம் ஆச்சு அப்படின்னு உருட்டுற இந்த ஸ்டாக்கர் தான் நம்பர் 3ல் இருக்கிற சைக்கோ. சரி, அதை விட இவர் ஏன் சைக்கோ லிஸ்ட்டில் சேர்த்துன்னு நீங்கள் கேட்கலாம். இவர் அந்த காலத்தில் பண்ண ஸ்டாக்கிங் வேலையால் பொண்ணுங்க பின்னாடி அந்த காலத்தில் நிறைய பசங்க இப்படி தான் சுற்றிட்டு இருந்தானுங்க. எப்படி சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்துலேயே ஒரு பாட்டு வரும், எனக்கு நீ ஈஸியாலாம் வேணா பேசி கரெக்ட் பண்ணுவேன் நான் தானே. இந்த படத்தில் இருக்கிற பிரச்சனை என்னன்னா லவ் பண்ணுறதுக்கும் பின்னாடி சுற்றி தொல்லை பண்ணுறதுக்கும் வித்தியாசம் தெரியாமல் இருந்தது தான் இது கிரைம். கைஸ், நம்பர் 2ல் யாருன்னு பார்த்தீங்கன்னா வேற யார், நம்ம மன்மதன் சிம்பு அப்படின்னு நான் சொல்லுவேன் நீங்கள் நினைக்க வேணாம், அவர் கிடையாது. நம்பர் 2ல் இருக்கிறது பார்த்தீங்கன்னா குட்டி பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஒரு விதத்தில் குருநாதர் கூட. கைஸ், இவரே ஏன் காதல் சைக்கோலிஸ்ட்டில் சேர்த்தோன்னு பார்த்தீங்கன்னா 2 பேர் நல்லா லவ் பண்ணின்னு இருக்கும் போது இடையில பூந்து அந்த பொண்ணை லவ் பண்ணுறன்ற பேரில் கடைசியில் அந்த பொண்ணையை லவ் பண்ண வச்சு ஒரு பெரிய பைத்தியமாகவே ஆக்கிடுவார். இதே மாதிரி குட்டி படத்தை பார்த்தேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தன் அன்றைக்கி ஒரு பொண்ணுக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணால் அந்த பொண்ணுக்கு லவர் இருந்தது. அந்த பொண்ணோட லவர் அடிச்சும் வாயை கீச்சிட்டான். இந்த குட்டி என் சைக்கோனர்னு பார்த்தீங்கன்னா கடைசியில் இந்த குட்டி அந்த லவர்ஸை சேர்த்து வைப்பார்னு பார்த்தா நானும் மனசு தானேன்னு ஒரு அழிவை போட்டுருவாரு. படம் பார்க்குற எல்லாரும் என்னடா இவன் அடுத்தவன் லவர் லவ் பண்ணிட்டு இருந்தான் அப்படின்னு எல்லாருமே தலைவலியில் இருந்தானுங்க. இதில் கடைசியில் இவர் வேறு அழுவாருன்னு. அப்போ தான் ஆடியன்ஸ் எல்லாருமே சந்தோஷப்பட்டானுங்க. இந்த மாதிரி கேரக்டர் அழுது சாப்பிட்டோன்னு. இதில் ஒரு மட்டமான லாஜிக் வச்சிருப்பானுங்க கைஸ். 2 பேரும் உண்மையாக லவ் பண்ணால் யாராலையும் பிரிக்க முடியாதான். அப்படி இல்லைனா குட்டி மாதிரி ஆளே வந்து பிரிச்சிடலாமா? யோ குட்டி, மட்டமான ஆளே நீ தான். சரி, இந்த டேரக்டர் இதோட முடிச்சு வீட்டுக்கு அனுப்பானுங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த டேரக்டர் தனுஷ் வச்சு திரும்பி ஒரு படம் எடுத்தார். அதில் பார்த்தீங்கன்னா ஹீரோவும் சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்டாக இருப்பாங்க. ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்னு பார்த்தா கடைசியில் அவங்க 2 பேரும் லவராக ஆக்கி கேவலமாக பண்ணுறாரு. உடனே சில பேர் ஓடி வரலாம். அப்போ ஓமை கடவுளே பத்ரிலாம் என்னன்னு. ஓமை கடவுளே பத்ரிலாம் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து அந்த ஹீரோயினுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி முன்னாடியே காட்டியிருப்பாங்க. எப்படின்னா 2 கதையிலையுமே ஹீரோயின் லவ் பண்ணுவாங்க, ஹீரோ அந்த லவ்வை புரிஞ்சுக்காமல் இருப்பான். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா 2 பேரும் சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்டுன்னு காட்டிட்டு திடீர்னு லவ்வர்னு ஒரு சொருவான் பாருங்க. அப்பா கைஸ், நம்பர் 1 சைக்கோ யாருன்னு உண்மையாலே என்னாலேயே கெஸ் பண்ண முடியல. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயம் படத்தில் வர வில்லன் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான காரணம் இந்த டைலாக் தான். நீ அவனை காதலிச்சாலும் பரவாயில்ல, அவன் கூட படுத்தாலும் பரவாயில்ல, அவன் மூலமா கர்ப்பமானாலும் பரவாயில்ல, கல்யாணம் மட்டும் என்னத்தான் பண்ணிக்கணும், புரிஞ்சுதா?